தலைப்புச் செய்திகள். அணு ஆயுத போர் வெடிக்கலாம், தென்கொரியா அதிரடி. உக்ரைனுக்காக அமெரிக்கா நேட்டோ தயாரித்த ரகசிய யுத்த ஆவண கசிவு, உக்ரைன் பதில். கடலுக்கடியில் அணு ஆயுதத்தை தாங்கி சென்று தாக்குதல் நிகழ்த்தக்கூடிய ட்ரோனை பரிசோதித்து வடகொரியா. தைவானுக்கு அருகே இடைநிறுத்தப்பட்டுள்ள சீன போர்க்கப்பல், பதற்றத்துக்கு மத்தியில் சீன போர்க்கப்பல் தாக்குதல் பயிற்சி. இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாத தாக்குதல், பயங்கரவாதி சுட்டுக்கொலை. இலங்கையில் சீனா அமைக்கும் ரேடார் தளம், இந்தியாவுக்கு அச்சுறுத்தல், அணுமின் நிலையங்களையும் கண்காணிக்க வாய்ப்பு. எரிசக்தி கட்டமைப்பை சீரழிக்கும் ரஷ்யாவின் முயற்சி தோல்வியடைந்துள்ளது, இங்கிலாந்து தெரிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்காவும் தென்கொரியாவும் நடத்தும் கூட்டு ராணுவ பயிற்சி அணு ஆயுத போர் ஏற்படுவதற்கான பதட்டத்தை அதிகரிக்கின்றன என்று வடகொரியா எச்சரித்துள்ளது. இதுகுறித்து தென்கொரிய அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரிய பிராந்தியத்தில் அமெரிக்கா தென்கொரியா நடத்தும் கூட்டு ராணுவ பயிற்சி அணு ஆயுத போர் ஏற்படுவதற்கான பதட்டத்தை அதிகரிக்கின்றன. இது எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று தெரிவித்துள்ளது. வடகொரியா இத்தகைய பயிற்சிகளை படையெடுப்பு ஒத்திகையாக பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தென்கொரிய படைகள் கொரிய தீபகற்பத்தில் கடந்த சில மாதங்களாகவே ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. மேலும் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் இரு நாடுகளும் மிகப்பெரிய ராணுவ பயிற்சிக்கு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனைகள் நடத்தி வருகின்றது. அமெரிக்கா தென்கொரியாவின் ராணுவ பயிற்சிக்கு எதிர்வினையாக மார்ச் மாத இறுதியில் கடலுக்கு அடியில் ரேடியோ ஆக்டிவ் சுனாமி ஏற்படுத்தும் பரிசோதனையை வடகொரியா வெற்றிகரமாக நடத்தியது. உக்ரைன் ராணுவத்தை வலுப்படுத்தும் திட்டங்களை கொண்ட ரகசிய யுத்த ஆவணங்கள் சமூக ஊடகங்களில் கசிந்திருந்தது. குறித்த ஆவணங்கள் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் இணைந்து தயாரித்ததாக கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் சமூக ஊடகங்களில் கசியவிடப்பட்ட குறித்த தற்காப்பு திட்டம் ரஷ்ய உளவுத்துறையால் தயாரிக்கப்பட்ட போலி ஆவணங்கள் என உக்ரைன் தெரிவித்துள்ளது. ரஷ்ய படைகளின் தாக்குதல்களை சமாளிப்பதற்கும் உக்ரைனிய ராணுவத்தை தயார்படுத்தும் திட்டங்களையும் உள்ளடக்கிய ஆவணங்களே கசியவிடப்பட்டிருந்தது. குறித்த ஆவணங்களில் உக்ரைனில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை, யுத்த களத்தில் எடுக்கப்பட்ட நேரடி புகைப்படங்கள் மற்றும் உக்ரைனின் தாக்குதல் திட்டங்கள் போன்றவை உள்ளடங்கியிருந்தது. இந்த நிலையில் இந்த ஆவணங்கள் ரஷ்யாவின் உளவுத்துறையால் தயாரிக்கப்பட்ட போலியான ஆவணங்கள் என உக்ரைன் மறுப்பு தெரிவித்துள்ளது. கடலுக்கடியில் அணு ஆயுதத்தை தாங்கி சென்று தாக்குதல் நிகழ்த்தக்கூடிய ட்ரோனை மீண்டும் பரிசோதித்ததாக வடகொரியா தெரிவித்துள்ளது. 2ஆம் கேல்ஸ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த ட்ரோனை 1000 கிலோமீட்டர் அப்பால் கடலுக்கடியில் உள்ள இலக்கை நோக்கி செலுத்தி பரிசோதனை நடத்தியது. இந்த ட்ரோன் 71 மணி நேரத்தில் 1000 கிலோமீட்டர் தொலைவு கடற்கடியில் பாய்ந்து இலக்கை தகர்த்ததாக வடகொரியா தெரிவித்துள்ளது. கொரிய மொழியில் சுனாமி என்பதை குறிக்கும் விதமாக ஹைல் என பெயரிடப்பட்டுள்ள இந்த ட்ரோன் எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களை எதிர்பாராத நேரத்தில் தாக்கி அளிக்கும் வல்லமை படைத்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா தைவான் இடையேயான பதட்டத்துக்கு மத்தியில் தைவானுக்கு அருகே சீன போர்க்கப்பல் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. சீனாவின் எதிர்ப்புக்கிடையே தைவான் அதிபரும் அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகரும் சந்தித்ததற்கு பதிலளிக்கும் விதமாக சீனா ராணுவ ஒத்திகையை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தைவானுக்கு 126 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சீனாவின் பிங்டன் தீவில் சீன போர்க்கப்பல் தாக்குதல் நடத்தி பயிற்சியை மேற்கொண்டுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள தைவான் பாதுகாப்பு அமைச்சகம், மோதல்களை அதிகரிக்காமல் அமைதியாகவும் பகுத்தறிவுடனும் இதனை அணுகுவோம் என தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் சுற்றுலா பயணிகள் மீது காரை மோதி தாக்குதல் நடத்திய பயங்கரவாதியை போலீசார் சுட்டுக் கொண்டனர். கர்ஃபன் கடற்கரை பூங்காவிற்கு அருகே நின்றிருந்தவர்கள் மீது அதிவேகமாக வந்த கார் ஒன்று மோதி கவிழ்ந்தது. இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த இஸ்ரேல் காவல்துறையினர் கூட்டத்தினர் வேண்டுமென்றே காரை மோதி தாக்குதல் நடத்திய அன்னவரை மடக்கி பிடிக்க முயன்ற போது துப்பாக்கியால் பதில் தாக்குதல் நடத்த முயன்றதால் சுட்டுக் கொண்டனர். இலங்கையில் சீனா அமைக்கும் ரேடார் தளத்தால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நிலை உள்ளது. இந்த ரேடார் தளத்தின் மூலம் அமெரிக்கா, இங்கிலாந்து நாட்டின் ராணுவ தளங்களையும் உளவு பார்க்க முடியும் என்று அதிர்ச்சி தகவலும் வெளியாகியிருக்கின்றது. இந்தியாவுக்கு மிக அருகாமையில் உள்ள இலங்கை சீனாவுக்கு நட்பு நாடாக விளங்கி வருகிறது. இதனால் சமீப காலமாக இலங்கையில் சீன ராணுவத்தின் நடமாட்டம் அதிகரித்து வருகின்றது. இலங்கை கடற்படையினருக்கு பல்வேறு போர் பயிற்சிகளையும் சீன ராணுவம் அளித்து வருகின்றது. இதற்கிடையே இலங்கையின் தொன்றா விரிகுடாவுக்கு அருகில் உள்ள காடுகளில் சீன அறிவியல் அகாடமியின் விண்வெளி தகவல் ஆராய்ச்சி மையம் ரேடார் தளத்தை அமைக்க பரிசீலித்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் இந்திய பெருங்கடலில் உள்ள இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க ராணுவ தளங்களை உளவு பார்க்க முடியும் என தகவல்கள் கிடைத்துள்ளன. மேலும் இந்திய பெருங்கடலில் மேற்கத்திய கடற்படை கப்பல்களுக்கு எதிராக உளவு தகவலை சேகரிக்கும் நடவடிக்கைகளுக்கும் இந்த ரேடார் தளம் உதவும் எனவும் அஞ்சப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் டீகோ கார்சியா தீவில் உள்ள அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து கூட்டு கடற்படை தளத்தையும் உளவு பார்க்க சீனாவுக்கு வாய்ப்பாக அமையும் என கூறப்படுகிறது. மேலும் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள இந்திய நிறுவனங்கள் டேராரின் வரம்புக்குள் இருக்கும் என விஷயம் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு செல்லும் இந்திய கடற்படை கப்பல்களின் இயக்கத்தை ரேடார் மூலம் கண்காணிக்க முடியும். கூடங்குளம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையங்கள்
ரேடார் வளையத்துக்குள் வரும் என்ற அச்சமும் உள்ளது. இலங்கை ஆட்சியாளர்கள் அவ்வப்போது அணி சேராமை நடுநிலைமை என தமது வெளிவிவகார கொள்கை குறித்து டம்பம் அடித்து வரும் நிலையில் தற்போது இலங்கையில் சீனா ரேடார் தளத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது என்ற செய்தி இலங்கையின் வெளியுறவுக் கொள்கை குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது என இலங்கையின் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். குளிர்காலத்தில் உக்ரைனில் எரிசக்தி கட்டமைப்பை சீரழிக்கும் ரஷ்யாவின் திட்டம் தோல்வியடைந்துள்ளதாக இங்கிலாந்தின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து பாதுகாப்பு அமைச்சகத்தின் சமீபத்திய புதுப்பின்படி கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் ரஷ்யா நீண்ட தூர தாக்குதல்களை நடத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் மார்ச் மாதத்திலிருந்து பெரிய அளவிலான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படவில்லை. சிறிய அளவிலான வேலைநிறுத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் அவை உக்ரைனின் ஒருங்கிணைந்த எரிசக்தி கட்டமைப்பில் மிக குறைவான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வெப்பமான காலநிலையின் காரணமாக உக்ரைனின் ஆற்றல் நிலை மேம்படும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள langapu.com எனும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.